எனக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த வீடு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்திலேயே அப்படியே பஸ் விட்டு இறங்கி அப்படியே நடந்து வர டிஸ்டன்ஸ்குள்ள ஏதாச்சும் வீடு இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு கேட்பீங்களா? அவங்களுக்கான வீடு. அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச் தெரியுது பாத்தீங்களா? அந்த ஆர்ச்சுக்கு முன்னாடி தான் மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட் கிட்டே பஸ் ஸ்டாப். அப்படியே நீங்க பஸ் விட்டு இறங்கி நடந்து வர டிஸ்டன்ஸ்ல 2.25 சென்ட் லேண்ட் ஏரியால 1650 ஸ்கொயர் ஃபீட்ல டியூப்ளெக்ஸ் மாடல கட்டியிருக்கக்கூடிய ஒரு 3 BHK வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. வீட்டுக்குள்ள நீங்க தாராளமா எக்ஸ்யூவி டைப்ல அமைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய காரை நிறுத்திக்கலாம். அந்த அளவுக்கு 11-17 அளவு பார்க்கிங் ஏரியா இருக்கு. ஃப்ளோரிக் வாலுக்கு டெய்லர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணீங்கன்னா 16 அளவுல நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குங்க. சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு பெரிய பெரிய ஜன்னல் இருக்கு. இங்க நீங்க பாக்குற மாதிரி தான் வீடு ஃபுல்லாமே மைல்டான டோன் பெயிண்டிங் ஒர்க், ஹை கிளாஸ் ஃபினிஷிங்ல வெட்டிஃபை டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஒட்டுக்கா ஓப்பன் டைனிங் கம் கிச்சனா 10-16 அளவுல அமைஞ்சிருக்குங்க. வென்டிலேஷனுக்கு நிறைய ஜன்னல் இருக்கு. கிச்சன் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸ் டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. டைனிங்க்கு பின்னாடி பேக் சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போறதுக்கு ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ்ல போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குங்க. வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லயே மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 10-16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் இருக்கு. வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய ஜன்னல் இருக்கு. இந்த பெட்ரூம்ல 4-8 அளவில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமே அமைச்சிருக்காங்க. படிக்கட்டே அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய லாபி இருக்குங்க. இந்த லாபில இருந்து வீட்டோட பேக் சைடு அமைச்சிருக்கக்கூடிய பால்கனி, 2வது பெட்ரூம், 3வது பெட்ரூம், லாண்ட்ரி ரூம், அது போக ஃப்ரண்ட் சைடு அமைச்சிருக்கக்கூடிய பால்கனிக்கெல்லாம் போற மாதிரி சென்டரா பிளான் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட 2வது பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம் 10-16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் இருக்கு. ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் இருக்கு. இந்த பெட்ரூம்ல 5-8 அளவில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட 3வது பெட்ரூம். இது வந்து கிட்ஸ் பெட்ரூம். 8-11 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூம்லயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு. இதோட அளவு 5 கார். வீட்டுக்குள்ளேயே நீங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்காக தனியா ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஸ்டோரேஜுக்கான யூனிட் இருக்குங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க. கவர்டு பால்கனி ரெடி பண்ணியிருக்காங்க. ட்ரெடிஷனல் டைப்ல நம்ம உட்காந்துக்கிற மாதிரியான திண்ணை மாதிரி எல்லாம் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட பேக் சைடு அமைச்சிருக்கக்கூடிய பால்கனி. இது வந்து ஒரு ஓப்பன் பால்கனியா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனிலேயே டெரஸ் போறதுக்கான ஸ்டேர் கேஸே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மாடியில போர்வெலுக்கு தனியா, நல்ல தண்ணிக்கு தனியாக 2 டேங்க் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்து இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல பெருநாயக்கம்பாளையம் அடுத்து ஜோதிபுரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை லேண்ட் இன்டெக்ஸோட சேர்ந்து 70 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணுங்க.